ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம டெத் நோட் அனிமையோட தமிழ் டப்ட் திடீர்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னால் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லாமல் டக்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூ இல்லைனா ரியாக்ஷன் ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது டெத் நோட் அனிமே தான் அனிமே ஃபேன்ஸுக்கு, அதாவது புதுசாக நான் அனிமே வேர்ல்டுக்குள்ளே வரவங்க யாராக இருந்தாலுமே முதல்ல முக்கால்வாசி பேர் டெத் நோட் தான் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற அனிமேஷனாக சர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ டெத் நோட் இஸ் அ கிளாசிக் அண்ட் அது ஒரு மாஸ்டர் பீஸ். எல்லாருமே அனிமே வேர்ல்டுக்குள்ளே வரதுக்கு டெத் நோட் ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த டெத் நோட் இன்னும் ஏன் நம்ம லோக்கல் லாங்குவேஜஸில் டப் பண்ணலை அப்படின்ற நிறைய கேள்வி ரொம்ப நாளாக இருந்தது. ஸோ ஆனால் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் அஃபிஷியலாக எதுவுமே பண்ணலை. ஸோ திடீர்னு நான் போய் பார்க்குறேன், தமிழ் டப்டு இருக்குது. ஆனால் நான் நினச்சேன், அதாவது ஒரு பேட் நியூஸ் என்னென்னா, பேட் நியூஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு சந்தோஷத்துலேயும் ஒரு கெட்டது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, அனிமே டைம்ஸ் தான் இதை டப் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம டீமன் ஸ்லேயர் சீசன் 1 பண்ணவங்க, அட்டாக் ஆன் டைட்டன் எல்லா சீசனுமே பண்ண அந்த அனிமே டைம்ஸ் தான். அதாவது என்ன பிரச்சனை அவங்கக்கிட்ட அப்படின்னா, அது நான் கடைசி வரேன். ஃபஸ்ட் நம்ம ரிவ்யூவை பார்த்துடலாம். ஓவராலாக டெத் நோட்டோட டப்பிங் எப்படி இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி, அந்த என்ன சொல்கிறது, அந்த சவுண்ட் மிக்சிங்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. என்ன எனக்கு லைட்டாக இடிக்குது அப்படின்னா, அந்த ஒரு எஃபெக்ட் இல்லை. டெத் நோட்னாலே நம்ம அந்த ஈவில்னஸ் தான் நம்ம பெருசாக பேசப்படும். ஏன்னா அந்த கீரா கத்துறது, அந்த ஒரு எமோஷ்னலாக அவன் கத்துற சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது எமோஷ்னலும் கூட. அதாவது அந்த கேரக்டருக்கு அந்த கத்துறது தான் எமோஷன் அப்படின்னா அதை நம்ம மாற்றவே முடியாதுல்ல. ஸோ தமிழ் டப்பிங்கில் எனக்கு அது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது. அதாவது ஆக்சுவலி இப்போ 2 எபிசோடு தான் வந்திருக்கு தமிழ் டப்பில். அடுத்த எபிசோடெலாம் வரலை. ஃபஸ்ட் 2 எபிசோடு மட்டும்தான் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயே நமக்கு இப்போ நார்மலாக கீரா அந்த ஃபஸ்ட் எபிசோடுக்கு அப்புறம்லாம் ரொம்ப அந்த புக்குக்கு அடிக்ட் ஆகிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நிறைய பேரை எழுதுறது, அவனோட ஆட்டிடியூடே மாறும்ல. அந்த சீன்லாம் அவன் பேசுகிறதே ஒரு மாதிரி கெத்தாக இருக்கும், அந்த ஆட்டிடியூட் மாறுற அந்த சீக்வன்ஸ்லாம். ஸோ இப்போ தமிழ் டப்பிங்கில் அதை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த ஒரிஜினலான அந்த ஒரு எமோஷன் கனெக்ட் ஆகலையோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டே ஜாப்பனீஸில் பார்த்துட்டேன், அதனால எனக்கு அப்படி தோண வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே தமிழில் தான் பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. ஸோ என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, தமிழ் டப் நல்லா பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி வைஸ்லாம் எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணலை, ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு பண்ண நம்ம அட்டாக் ஆன் டைட்டனோட ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பட் என்னென்னா, அந்த ஒரிஜினல் ஜாப்பனீஸ்லேயோ இங்கிலீஷ்லேயோ பண்ண அந்த எமோஷன் இந்த இதில் ஒரு கனெக்ட் ஆகலையோன்னு எனக்கு தோணுது. அந்த அந்த டப்பிங்கில் இருக்கிற அந்த ஒரு மாஸ் இருக்குல்ல, அந்த வாய்ஸுக்குன்னு ஒரு கெத்து இருக்கும்ல, அது ஒரு 100% இல்லையோ, ஜாப்பனீஸில் இருக்கிற மாதிரி இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி ஒரு 100% இல்லையோன்னு தோணுது. ஏன்னா ரொம்ப கேஷுவலாக டப் பண்ணிட்டு போன மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம ஜாப்பனீஸ் வாய்ஸ் ஆக்டர்லாம் பார்த்தீங்கன்னா கேரக்டராகவே மாறி டப் பண்ணுவாங்க. ஸோ தமிழில் அந்த மாதிரி பண்ணலையோன்னு எனக்கு தோணுது. என்னென்னா, ஒரு ஜாப்பனீஸில் ஒரு 100 மார்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாய்ஸ் ஆக்டர் டப்பிங்கு. நம்ம தமிழுக்கு இப்போ என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு 70, 75, 80 கொடுக்கலாம். ஏன்னா அது நமக்கு தெரியுது. நீங்கள் இப்போ புதுசாக தான் தமிழ் டப்பில் பார்க்குறீங்க, ஃபஸ்ட்டில் இருந்து அதுக்கு முன்னாடி ஜாப்பனீஸ் டப் பார்த்ததில்ல, இங்கிலீஷ் டப் பார்த்ததில்ல அப்படின்னா உங்களுக்கு எந்த வித டிஃப்ரென்ஸுமே தெரியாது. உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் ஜாப்பனீஸில் பார்த்தனால எனக்கு இப்படி தோணுதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இது தப்புலாம் கிடையாது. ஏன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க, குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அனிமே டைம்ஸ் டப் பண்ணாலே நிறைய பேருக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா அட்டாக் ஆன் டைட்டனில் அந்த மாதிரி ஒரு செய்கை பண்ணியிருப்பாங்க. கடைசி சீசனில் நிறைய டைலாக்ஸை மாற்றி அவனோட அந்த ஒரிஜினலான அந்த ஒரு ஃபீலையே கேவலப்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா டைலாக் தான் முக்கியமே ஒரு அனிமேக்கு. அட்டாக் ஆன் டைட்டனில் அந்த ஃப்ளாஷ்பேக்கோட டைலாகை மாற்றி அவங்களே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு நம்ம லோக்கல் லாங்குவேஜஸ்க்கு ஏத்தாப்பில் டப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க டைலாகோட அர்த்தத்தையே மாற்றிட்டாங்க. அதனால நிறைய பேருக்கு கதையே புரியாமல் போயிடுச்சு, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அனிமே டைம்ஸ்ட்டு அது ஒரு பேட் ஹேபிட் மாதிரி ஒரு இது இருக்குது. பட் டீமன் ஸ்லேயர் சீசன் 1 தமிழ் டப் 5 எபிசோடு பார்த்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் அவங்க மாறி இருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதனால டெத் நோட் இப்போ நான் பார்த்த அந்த 2 எபிசோடு தான் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் பார்த்த வரைக்குமே அப்படியே, அதாவது ஜாப்பனீஸில் என்ன டைலாக் இருக்கோ அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஆனால் நம்மளால் சொல்ல முடியாது, போக போக மாற்றுவாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இதே மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறேன். ஸோ ஓவராலாக டெத் நோட்டோட தமிழ் டப் எப்படி இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10க்கு 9 இல்லைனா 8.5 கொடுப்பேன். ரொம்பவே நல்லா இருக்குது. மியூசிக்ஸ் வைஸுமே எதுவுமே சவுண்டை கம்மி பண்ணி ஏற்றி அந்த மாதிரி ஏனோ தானோன்னெலாம் டப் பண்ணல. நம்ம ரொம்ப மெனக்கிட்டு பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அட்டாக் ஆன் டைட்டனில் ஏன் இந்த பிரச்சனைனா,
அவங்க அடுத்தடுத்து ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்கா ஃபுல் சீசனே டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால குவாலிட்டி வைஸுமே அப்புறம் டைலாகில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ இப்போ வந்து இவங்க 2 எபிசோடு தான் ஒரு வாரத்துக்கே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ டைம் எடுத்து அவங்க டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு இதிலே தெரியுது. ஸோ வந்து குவாலிட்டிலேயோ இல்லை வந்து கதையிலையோ இல்லை அவங்க எந்த விதத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நல்லா தான் பண்ணுறாங்க அனிமே டைம்ஸ். இந்த 2 எபிசோடை பொறுத்த வரைக்குமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் வந்து தமிழில் ஒரு ரீவாச் போடலாம் தான் இருக்கேன். பட் என்னன்னா அந்த 100% ஜாப்பனீஸில் பார்த்த ஒரு ஃபீலோ இங்கிலீஷில் பார்த்த ஃபீலோ 100% கிடைக்காது. பட் நமக்கு ஒரு 70% 80% கிடைக்கும். ஜாப்பனீஸில் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், புதுசாக ப்ரோ டெத் நோட் தமிழில் வந்திருக்குன்றனால நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா 100% கன்ஃபார்ம் நீங்கள் பாருங்கள், தமிழ் டப் வேறு லெவலில் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அனிமே பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு ஜாப்பனீஸில் பார்க்குறவங்க யாராவது வந்து நீ வந்து என்ன அனிமே வந்து தமிழ் டப்பில் பார்த்துட்டு இருக்க, நீ வந்து ஜாப்பனீஸில் பாரு, அனிமேனாலே ஜாப்பனீஸில் தான் பார்க்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் காதுலேயே வாங்கிக்காதீங்க. உங்களுக்கு ஜாப்பனீஸில் பார்க்கணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ட்ரை பண்ணலான்னு தோணுது அப்படின்னா நீங்கள் பாருங்கள். இல்லை ப்ரோ எனக்கு அது வந்து சப்டைட்டில் ரீட் பண்ணி ஜாப்பனீஸில் பார்க்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், தமிழ் டப்டே ஈஸியாக எனக்கு புரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக தமிழ் டப்பில் பாருங்கள். எந்த வித தப்புமே கிடையாது. அது வந்து ஒரு லாங்குவேஜ் பேரியர் தானே. இப்போ வந்து அவங்களுக்கு ஜாப்பனீஸ் பிடிக்குது, பார்க்குறாங்க, புரியுது. ஒரு சில பேருக்கு புரியாது. சப்டைட்டில் பார்த்து வீடியோ அந்த ஓடுற அந்த கண்டென்ட்டை பார்த்து அப்படி வந்து புரியாது, கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் தமிழ் டப்பில் பார்க்குறீங்க, 2 பேருக்குமே கடைசியில் என்ன அந்த கதை புரியுது, அதுதான் முக்கியம். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, யாரோட ஒரு ஒப்பீனியனுமே நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. உங்களுக்கு ஜாப்பனீஸில் பார்க்கணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை ப்ரோ எனக்கு தமிழ் டப்னா பிடிக்குன்னா தமிழ் டப்பில் பாருங்கள். ஸோ அது எல்லாமே உங்களோட ஒப்பீனியன் தான் நான் சொல்ல வரேன். ஓவராலாக டெத் நோட்டோட தமிழ் டப் ரொம்பவே டீசெண்டாக ரொம்ப நல்லாவே இருக்குது. கேவலமாக இருக்குன்ற மாதிரிலாம் யார் சொன்னாலும் நம்பாதீங்க. ஸோ இட்ஸ் வெரி குட். இப்போ கடைசியில் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ கடைசியில் நான் வந்து டெத் நோட் அனிமேயில் இந்த 2 எபிசோடில் வந்த ஏதாவது ஒரு கிளிப்பை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். தமிழ் அண்ட் ஜாப்பனீஸில் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, தமிழ் பிடிச்சிருக்கா ஜாப்பனீஸ் பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். மாத்தேதாயோ. ஸோ இது 2த்துலேயுமே எனக்கு பிடிச்சது வந்து ஜாப்பனீஸ் தான். உங்களுக்கு வந்து தமிழ் பிடிச்சிருக்கா ஜாப்பனீஸ் பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.